ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு பொருள் நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி என்ன ஆக்சுவலாக 1 வீக் பிஃபோராக சொல்கிறேன் நான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளிப்கார்ட்டில் அந்த ஆன்லைன் ஷாப்பிங்கில் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இது என்ன கெஸ் பண்ணுங்க பார்ப்போம். பாக்ஸ் டைப்பில் இருக்கு இல்லையா? ஸோ சாரீலாம் இல்லை, கிச்சனுக்கு யூஸ் பண்ணுற பொருள். சரி, என்னன்னு பார்க்கணுமா? அதோ ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். ஓப்பன் பண்ணிட்டேன். இது என்னன்னு கெஸ் பண்ண முடியலையா உங்களுக்கு? ஆமாம், அப்படி தான் இருக்கும். இப்போ நான் பண்ணுறேன் பாருங்கள். ஜீபூம்பா ஓப்பன் ஆயிடுச்சு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பவுல், கிண்ணம். பாருங்க, இதுதான் பவுல், கிண்ணம். இதை வந்து சைட் டிஷ் சொல்லுவோம் இல்லையா? சப்ஜி, பொரியல், பதார்த்தம், கூட்டு இப்படிலாம் நம்ம சாப்பாட்டுக்கு சைட் டிஷ் செய்வோம் இல்லையா? ஸோ அதெல்லாம் நம்ம இதில் வச்சு பயன்படுத்துறது தான் நான் இதை வாங்கினேன். ஏன்னா என்கிட்ட வந்து சின்னது பெருசுமாக இருக்குது, ஒரே ஈவனாகவும் இல்லை, ஸோ நல்லாவும் இல்லை. சரி, அதெல்லாம் பழசெல்லாம் தூக்கி போட்டு எங்கேயும் போடல, வீட்டில் தான் தேவையில்லாத பொருளாக நம்ம தனியாக எடுத்து வைப்போம்ல. ஸோ அந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இது நான் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினேன். 173 ப்ரைஸ். இது காஸ்ட் வந்து 173, 173 ரூபா. நான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். இது நடுவில் பாருங்கள், ஃப்ளவர்ஸ் கொடுத்துருக்காங்க, டிசைன் அலப் டிசைன். ஸோ எல்லாத்துலேயும் இருக்குது. 6 கிண்ணம் வாங்கியிருக்கேன். இது வந்தால் நம்மளும் யூஸ் பண்ணலாம், கெஸ்ட் வந்தால் யூஸ் பண்ணலாம், ஈவனாக யூஸ் பண்ணலாம் இல்லையா? எல்லாருக்கும் ஒரே கிண்ணமாக வச்சா பார்க்க அழகாக இருக்கும் இல்லையா? நல்லா இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் இது நான் வாங்கினேன். ஓகே, நான் வந்து வெளியே அவ்வளோவா போக மாட்டேன், சோம்பேறியாக தான் வீட்டில் இருப்பேன். ஸோ அதனால தான் ஆன்லைனில் வாங்கினேன். டோன்ட் வெரி, பார்த்துக்கலாம், விடுங்க. நமக்கு தேவையானது ஆன்லைனில் ஷாப்பிங் ஈஸியாக பண்ணுறப்ப நம்ம எதுக்கு வெளியில் கடைக்கெலாம் போகணும்? ஸோ அதனால் நம்ம இப்படியே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஜி கிண்ணத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.